அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, இயேசுவின் நற்செய்தி தரும் படிப்பினை. யோவா நற்செய்தி நூல் பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 31 முதல் 36 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். யோவா நற்செய்தியாளரின் முக்கியமான கவலைகளில் ஒன்று இயேசுவை ஒரு சிலரே நம்புகிறார்கள் என்பது. ஒரு சிலரே இயேசுவின் நற்செய்தியை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதும் அவரது கவலையாக இருந்தது. ஆனால் இயேசுவை நம்புகிறவர்கள் உடனே அவரது வார்த்தையும் நம்புகிறவர்களாக இருந்தது. அவருக்கு மிக பெரிய ஆறுதலாக இருந்தது. முற்காலத்தில் ஒரு ஆவணத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அந்த ஆவணத்தின் கீழே தான் ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக தனது அச்சை பதிப்பார். அந்த அச்சு ஒருவர் அந்த ஆவணத்தை ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக இருந்தது. அந்த அச்சு தான் அந்த ஒப்பந்தத்திற்கு குறிப்பிட்ட நபர் கட்டுப்பட்டவர் என்பதை அறிவிப்பதாக இருந்தது. அதே போல இயேசு நற்செய்தியை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவரையும் அவரது வாழ்வையும் தாங்கள் மேற்கொள்ள வேண்டிய வாழ்வையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். அன்பார்ந்தவர்களே, யோவா நற்செய்தியாளர் இந்த நற்செய்தியின் வாயிலாக இயேசுவின் அதிகாரத்தை நிலைநாட்டுகிறார். ஒருவரை பற்றிய செய்தி நமக்கு முழுமையாக தெரிய வேண்டுமென்றால் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவர்தான் அதை நமக்கு தர முடியும். அதுதான் உண்மையானதாக இருக்கும். ஒரு நகரை பற்றி நமக்கு தெரிய வேண்டுமென்றால் அந்த நகரத்தில் வசிக்கிறவர்தான் அதை பற்றி நமக்கு துல்லியமாக தர முடியும். கடவுளை பற்றிய செய்தி நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அது கடவுளின் மகனால் மட்டும்தான் முடியும். அதே போல விண்ணகத்தை பற்றியும் அதை சார்ந்தவை பற்றியும் நமக்கு தெரிய வேண்டுமென்றால் அங்கிருந்து வந்தவர்களால் தான் நமக்கு முழுமையாக கொடுக்க முடியும். சரியான தகவல்களை 2ஆம் கட்ட நபர்களிடமிருந்து நாம் பெற முடியாது. இவ்வாறு சொல்வதன் மூலம் இயேசு தான் கடவுளின் மகன் என்பதையும் வரவிருக்கிற மெஸ்ஸியா என்பதையும் யோவா நற்செய்தியாளர் உறுதிப்படுத்துகிறார். யோவா நற்செய்தியாளர் தனது நற்செய்தியில் இந்த செய்தியை தான் ஆணித்தரமாக வலியுறுத்துகிறார். அவர் நற்செய்தியை எழுதுவதன் நோக்கமாகவும் இதைத்தான் சொல்கிறார். இயேசுதான் மீட்பர், கடவுளின் மகன் என்பதை நாம் நம்புவதற்காகவே இந்த நற்செய்தியை எழுதுவதாக தொடக்கத்திலேயே சொல்லிவிடுகிறார். ஆக இங்கே இயேசு கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை அவரது போதனையை நமக்கு போதுமானதாக எடுத்து உரைத்து விடுகிறது. இயேசுவை மீட்பராக கடவுளின் மகனாக ஏற்றுக்கொள்கிறவர் அனைவரும் நிலையான வாழ்வை நிச்சயமாக பெற்றுக்கொள்வர். ஏனென்றால் அவரை ஏற்றுக்கொள்கின்றவர் அவரை அனுப்பிய தந்தையை ஏற்றுக்கொள்கிறார். தந்தை ஏற்றுக்கொள்கின்ற போது நிச்சயம் கடவுளின் அருள் ஒருவருக்கு நிறைவாக கிடைக்கும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இயேசுவின் நற்செய்தி மனவுவந்து ஏற்றுக்கொள்கின்றேனா? இறை வார்த்தைக்கு ஆர்வமாக ஒவ்வொரு நாளும் கேட்டு செயல்படுகின்றேனா? இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு சான்று பகர்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசு நற்செய்தியை மனவுவந்து ஏற்றுக்கொள்ளவும் இறை வார்த்தைக்கு ஏற்ற விதத்தில் ஒவ்வொரு நாளும் செயல்படவும் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு சான்று பகரவும் வரம் தாரும். ஆமீன்.